Cumhuriyet İslami maneği. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை கவலையடையும் இஸ்ரேல். ஈரான் கலவரங்களில் 30,000 பேர் மரணம் என பொய் உரைத்த ஊடகங்கள். எண்ணெய் வர்த்தகம் வெனிசுலாவிற்கு பதில் ஈரானை தேர்ந்தெடுத்த சீனா. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் ஜாயித் ஜப்பானுக்கு திட்டமிடப்பட்டிருந்த அரசு பயணம் ரத்து. ஈரான் அமெரிக்கா பதற்ற நிலை காரணமாக ரத்து என தகவல். காசா பகுதியில் உள்ள ரஃபா எல்லை கதவு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஒலிபரப்பு ஆணையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரான் கலவரங்களில் 30,000 பேர் மரணம் என பொய் உரைத்த ஊடகங்கள். சமீபத்திய ஈரானிய கலவரங்களில் 30,000 பேர் உயிரிழந்ததாக மேற்கத்திய அரசு ஊடகங்களும் பரப்பிய தகவல் சரிபார்க்கப்படாத ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த எண்ணிக்கை முதலில் டைம்ஸ் இதழில் வெளியானது. ஆனால் அந்த கட்டுரை தங்களிடம் துல்லியமான தரவுகள் இல்லை என்றும் மதிப்பீடுகளின் அடிப்படையிலேயே இந்த எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டதாகவும் ஒப்புக்கொண்டது. பின்னர் தி கார்டியன் உள்ளிட்ட ஊடகங்கள் இந்த எண்ணிக்கையை முன்னிலைப்படுத்தி ஈரானுக்கு எதிரான தண்டனைகளை தீவிரப்படுத்த அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவல்களை பயன்படுத்தி ஈரானின் புரட்சி காவல் படையை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுப்பெற்றுள்ளன. விமர்சகர்கள் கூறுவதன்படி இந்த அறிக்கைகள் அரசியல் நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டவை என்றும் சரிபார்க்க முடியாத ஆதாரங்களை நம்பியுள்ளன என்றும் தெரிவிக்கின்றனர். ஈரானிய அதிகாரிகள் இந்த மரண எண்ணிக்கையை முற்றாக நிராகரித்து இது ஆட்சி மாற்றத்தை நியாயப்படுத்தும் முயற்சி என்று குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் முன்பு உயிரிழந்ததாக கூறப்பட்ட சிலர் சமூக ஊடகங்களில் தாங்கள் உயிருடன் இருப்பதாக வீடியோக்களை வெளியிட்டு இந்த தகவல்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளனர். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை கவலையடையும் இஸ்ரேல். அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இடையிலான சந்திப்பு வெள்ளிக்கிழமை இஸ்தான்புல்லில் நடைபெறலாம் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சந்திப்பு புதிய அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. முந்தைய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் ஜூன் மாதம் 12 நாள் போர் வெடித்ததிலிருந்து இது இரு நாடுகளுக்கிடையிலான முதல் நேரடி சந்திப்பாக இருக்கும். பிராந்திய பதற்றங்கள் தொடரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. துருக்கி, எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் ராஜதந்திர முயற்சிகளால் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த சந்திப்பு நிச்சயமாக நடைபெறும் வரை எந்த முடிவும் உறுதியில்லை என்று ஆதாரங்கள் எச்சரிக்கின்றன. இதற்கிடையில் விட்காஃப் ஜெருசலேம் சென்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் ஈரானின் அணு திட்டத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு ஏவுகணை திட்டத்தை புறக்கணிக்கலாம் என்ற அச்சம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு இருப்பு அச்சுறுத்தலாக மாறி வருவதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். எனவே எந்த ஒப்பந்தத்திலும் இந்த விஷயம் சேர்க்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்துகிறது. எண்ணெய் வர்த்தகம் வெனிசுலாவிற்கு பதில் ஈரானை தேர்ந்தெடுத்த சீனா. அமெரிக்காவின் காரகாஸ் மீதான நடவடிக்கைகளால் தடைபட்ட வெனிசுலா கச்சா எண்ணெய் விநியோகத்தை மாற்றுவதற்காக சீனாவின் சுதந்திர சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட ஈரானிய கச்சா எண்ணெயை வாங்க தொடங்கியுள்ளனர் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவில் முன்பே சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஈரானிய எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலம் உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளரான சீனா வெனிசுலா விநியோகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியை ஓரளவு ஈடு செய்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்தன. டிசம்பர் நடுப்பகுதிக்கு பிறகு வெனிசுலாவிலிருந்து சீனாவுக்கு செல்லும் எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக குறைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிக்கோலஸ் மடூரோ அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தடை செய்யப்பட்ட கப்பல்களுக்கு எதிராக கட்டுப்பாடுகளை விதித்ததன் விளைவாக இது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வெனிசுலாவின் எண்ணெய் விற்பனை மற்றும் வருவாயை கட்டுப்படுத்துவதே வாஷிங்டனின் நோக்கம் என்றும் டிரம்ப் விளக்கியுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கா வெனிசுலா எண்ணெயில் 50 மில்லியன் பீப்பாய் வரை விற்பனை செய்ய அனுமதித்துள்ள போதிலும் பெட்ரோ சைனா நிறுவனம் வாங்குதலை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. ஷாண்டாங் மாகாணத்தை மையமாக கொண்ட டீபாட் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் சீனாவில் தொட்டிகளிலும் கப்பல்களிலும் சேமிக்கப்பட்டிருந்த ஈரானிய கச்சா எண்ணெயை விரைவாக வாங்கியுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்தனர். ஈரானிய எண்ணெய் பிரெண்டுகளின் எண்ணெய் விலையை விட சுமார் $12 தள்ளுபடியில் கிடைப்பதால் ரஷ்ய மற்றும் வெனிசுலா எண்ணெய்களை விட மலிவான மாற்று வழியாக உருவாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் ஜாயித் ஜப்பானுக்கு திட்டமிடப்பட்டிருந்த தனது அரசு பயணத்தை ரத்து செய்துள்ளதாக ஜப்பானின் பொது ஒலிபரப்பாளர் NHK தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 8ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவிருந்த இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. NHK மேற்கோள் காட்டிய ஜப்பானின் அதிகாரிகள் குறிப்பிடப்படாத உள்நாட்டு சூழ்நிலைகள் காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த பயண ரத்து ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே அதிகரித்து வரும் பதற்றத்தை தொடர்புடையதாக பரவலாக நம்பப்படுகிறது. மேற்கு ஆசியாவில் பரந்த அளவிலான இராணுவ மோதல் ஏற்படும் அச்சம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை இந்த விவகாரம் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. இதற்கிடையில் ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் காரணமாக பிராந்திய போர் வெடிக்கலாம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. கடந்த வார இறுதியில் ஈரானிய உயரிய தலைவர் சையத் அலி கமேனி தனது நாடு தாக்கப்பட்டால் பிராந்திய போர் ஏற்படும் என்று தெரிவித்தார். ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் இலக்குகளுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று தெஹ்ரான் முன்பே எச்சரித்திருந்தது. இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க கடற்படை படைப்பிரிவு
பிரிவு சில நாட்களில் ஈரானை சென்றடையும் என்று ஞாயிற்றுக்கிழமை கூறினார். பதற்றத்தை குறைக்க ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் குறிப்பிடப்படாத வளைகுடா நாடுகள் உள்ளதாகவும் நாங்கள் ஒப்பந்தம் செய்வோம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். பல நாடுகள் அதிகரித்து வரும் பதற்றத்துக்கு பதிலளித்து தங்களின் ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு உத்திகளை மாற்றி அமைத்து வருகின்றன. இந்நிலையில் ராஜதந்திர முயற்சிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி பேச்சுவார்த்தைகளுக்கான கட்டமைப்பு ஏற்பாடுகள் முன்னேறி வருவதாக சனிக்கிழமை தெரிவித்தார். கத்தார் வெளியுறவு அமைச்சர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியின் திடீர் தெஹ்ரான் பயணத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியானது. சமீபத்திய தொலைபேசி உரையாடலில் முகமது பின் சாயித் ஈரானிய அதிபர் மசூத் பிஷேஷ்கியானிடம் உரையாடலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரிப்பதாகவும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை ஊக்குவிக்கும் முயற்சிகளுக்கு துணை நிற்பதாகவும் தெரிவித்தார். நிச்சயமற்ற சூழ்நிலை நீடித்தாலும் நெருக்கடியை குறைக்க ராஜதந்திர வழியை ஆதரிப்பதாக இரு தரப்பினரும் பொதுவெளியில் உறுதியளித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் மோதல் அதிகரித்ததை தொடர்ந்து உலக சந்தைகள் எதிர்வினையாற்றின. திங்கட்கிழமை எண்ணெய் விலைகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்தன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஆரம்ப வர்த்தக அமர்வுகளில் பீப்பாய் ஒன்றுக்கு சுமார் $65.60 என்ற அளவில் வர்த்தகமாகி 5% மேல் வீழ்ச்சியடைந்தது. ஆண்டு தொடக்கத்திலிருந்து எண்ணெய் விலைகள் சுமார் 7.5% உயர்ந்திருந்த போதிலும் இந்த வீழ்ச்சி மேற்கு ஆசியாவில் சாத்தியமான இடையூறுகள் குறித்த முதலீட்டாளர்களின் கவலையை பிரதிபலிக்கிறது. தனியாக பிராந்திய சூழ்நிலையுடன் தொடர்புடைய பாதுகாப்பு அச்சங்கள் காரணமாக பல முக்கிய ஜப்பானிய திரவ இயற்கை எரிவாயு வாங்குபவர்கள் இந்த வாரம் கத்தாரில் நடைபெறும் முக்கிய எரிசக்தி மாநாட்டிலிருந்து விலகியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காசா பகுதியில் உள்ள ரஃபா எல்லைக் கதவை ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்புடன் இரு திசைகளிலும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஒலிபரப்பு ஆணையம் திங்கட்கிழமை அறிவித்துள்ளது. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்பாடுகளின்படி தினசரி 150 பேர் காசா பகுதிக்குள்ளிருந்து வெளியேற அனுமதிக்கப்படுவதற்கு பதிலாக எகிப்திலிருந்து 50 பேர் காசா பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த ஏற்பாட்டின் கீழ் ரஃபா எல்லையை ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லை உதவி பணியால் இயக்கப்படுகிறது. இது சர்வதேச வழிமுறைகளின் கீழும் எகிப்து தரப்புடன் ஒருங்கிணைப்புடனும் செயல்படுகிறது. ரஃபா எல்லையை தினசரி 6 மணி நேரம் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை ரஃபா எல்லை வழியாக எகிப்திலிருந்து காசா பகுதிக்கு வரும் நபர்களுக்கான சோதனை மற்றும் ஆய்வு நடைமுறைகளை நிறுவியுள்ளதாக அறிவித்தது. சோதனை கட்டத்தை தொடர்ந்து இந்த ஏற்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அறிவிப்பின்படி சோதனை காலத்தின் போது பாலஸ்தீனியர்களுக்கும் ரஃபா எல்லையை இயக்கும் ஐரோப்பிய ஒன்றிய ஊழியர்களுக்கும் தேவையான நடைமுறை வழிமுறைகள் வழங்கப்பட்டன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போது நடைபெறும் இனப்படுகொலை போரின் காரணமாக ரஃபா எல்லை முழுமையாக மூடப்பட்டிருந்தது. இந்த மூடல் பசி நிலை மோசமடைவதற்கும் முற்றுகை கடுமையாவதற்கும் காசா பகுதியில் பாலஸ்தீனியர்களின் மெதுவான மரணத்திற்கும் வழிவகுத்ததாக கூறப்படுகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி பாலஸ்தீனிய எதிர்ப்பு அமைப்பு அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் ஒப்படைப்பதற்கு பதிலாக இரண்டாம் கட்டத்தில் இஸ்ரேலிய படைகள் காசா பகுதிக்குள்ளிருந்து வெளியேற வேண்டும் என்றும் ரஃபா எல்லை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்றும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரஃபா எல்லை மீண்டும் திறக்கப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழலில் காசா சுகாதார அமைச்சகம் கடந்த வாரம் வெளியிட்ட அறிக்கையில் சுமார் 20,000 நோயாளிகள் மருத்துவ பரிந்துரைகளை முடித்து வைத்திருப்பதாகவும் வெளிநாட்டில் முக்கிய சிகிச்சைக்காக அனுமதி காத்திருப்பதாகவும் தெரிவித்தது. இந்த நோயாளிகளில் நூற்றுக்கணக்கானோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் 440 பேர் அவசர நிலையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயண அனுமதிக்காக காத்திருந்த நிலையில் இதுவரை 1268 நோயாளிகள் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 2024 மே 7 முதல் ரஃபா எல்லை மூடப்பட்டிருந்ததால் நோயாளிகளின் வெளியேற்றம் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் கிடைக்காத சிறப்பு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு இது கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அதிக ஆபத்தில் உள்ளவர்களில் 4000 புற்றுநோயாளிகள் உள்ளனர். கண்டறிதல் கருவிகள் மற்றும் அத்தியாவசிய சிகிச்சை வசதிகள் இல்லாததால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதலாக அனுமதி பெற்ற 4500 குழந்தைகள் காசா பகுதியில் சிக்கியுள்ளதால் அவர்களுக்கு அவசர மருத்துவ பராமரிப்பு கிடைக்கவில்லை. நீண்டகால முற்றுகை மற்றும் தொடர்ந்த மோதலால் காசாவின் சுகாதார அமைப்பு ஏற்கனவே பலவீனமடைந்துள்ளது. மருந்து பற்றாக்குறை, சுகாதார உள்கட்டமைப்பு அழிவு மற்றும் பெரும்பாலான சிறப்பு மருத்துவ சேவைகள் மூடப்பட்டதால் வெளிநாட்டில் சிகிச்சைக்காக காத்திருக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கை கவலைக்கிடமாக அதிகரித்து வருகிறது.